இது சொந்த தொழில். நான் கவர்மெண்ட் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என்னதான் சொந்த தொழிலா இருக்கட்டும், அதுக்காக நேரத்துக்கு சாப்பிட கூடாது. ஆரம்பிச்சிடாத. மாமா எங்க? சார் நீங்க உட்காருங்க, அப்பா கடைக்கு போயிருக்காரு. தானோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மாமா? இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அப்படியா? நல்ல விஷயம் தானே. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பணத்தை போட்டு எல்லாம் பண்ணிடணுமா, அதுக்கப்புறம் தான் அவங்க பணம் தருவாங்களாம். அப்படியா? அது பெரிய அமௌண்டா இருக்கு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன், பரட்ட முடியல. போதும் போதும். ஏன் மாமா, அப்பாட்ட கேக்குறது தானே? மாமா கிட்டயா? அப்பாட்ட காசு இருக்கே, அந்த மாணிக்க கொடுத்த காசு. இல்ல, லீலா பிரசவத்தப்ப மாமா திடீர்னு வந்து 10,000 ரூபாய் பணம் கேட்டாரு. நானும் கொடுத்தேன். சரி. இப்ப நான் திடீர்னு கேட்டேன்னா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா வாங்கப்பா. என்ன புருஷனும் பொண்டாட்டி ஏதோ பண பிரச்சனையை பத்தி ரொம்ப ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த பெரியவன் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணு இல்லப்பா, புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கா. சொந்த காசு போட்டு ஆரம்பிக்கலான்னு. ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அவர்கிட்ட காசு இல்ல. மாமா கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தயங்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. ஏண்டா எப்ப இருந்துடா எம்பனம் ஒம்பனு பேச ஆரம்பிச்சா? பணம் ஒண்ணுன்னா கேட்க வேண்டியதானடா. இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போறேன், இருந்தா கொடுக்க போறேன். மாணிக்கு மாப்பிள்ள திருப்பி கொடுத்த பணமும் என்கிட்ட இருக்குது. பவானி காலேஜ் செலவு வச்சுக்கோ, பாக்கி பணம் என்கிட்ட தான் இருக்குது. கேட்டா கொடுக்க மாட்டேன். அப்படி இல்ல மாமா. பின்ன எப்படி? உருப்படாத பயில இருந்தப்போ இஷ்டத்துக்கு வாங்கி வேட்டு விட்டுட்டு இருந்த. இப்ப கார்மெண்ட் ப்ரொப்ரைட்டர் ஆயிட்டாரு. தயக்கம் எல்லாம் வந்துருச்சு. என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? வா பவானி. அதுவா, உன் மாம ரொம்ப ரோசக்காரன் ஆயிட்டான். குடி இருந்த வீட்டையே ஓசப்படாம வேட்டு விட்டவன் இப்ப என்கிட்ட கேட்கவே தயக்கிறேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? என்ன பவானி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிச்சு மாமா. என்னது இது? டிஃபன் பாக்ஸ். அது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சோறு கொண்டு போறியா? ஆமா. காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வர. இதுல சோறு கொண்டு போனா போதுமா? எவ்வளவுதானோ? 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் மேல இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு அடுக்குல சோறு, ஒரு அடுக்குல பொரியல், ஒரு அடுக்குல சாம்பார்னு கொடுத்து விடு. மறந்துடாம கொடுத்து விடு. புள்ள எனத்துக்கு ஆகும். ஐயோ மாமா, அந்த மாதிரிலாம் கொண்டு போனா கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்றவங்க சாப்பிட மாட்டாங்களா? பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பாருங்கப்பா மாமாவை, இன்னும் அழகர் கூடத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு பேசுறாங்க. ஆமாமா, இப்ப சொன்னால 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ், அதோட தப்பிச்சம்பளிச்சான்னு ஓடி போயிரு. இல்லன்னா அவனுக்கு இருக்கிற பாசத்துல 6 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவான். இப்ப சரி கேன போயில. ஏடா பணம் ஒண்ணு கேட்க வேண்டியதானடா. நான் தரேன்டா, கவலைப்படாத. சரி மாமா. மாமா, அது எப்படி மாமா இப்படி இருக்கீங்க? எப்படி? எல்லாருக்கும் பிரியமா, எல்லார்கிட்டயும் பிரியமா. மாமா இருக்காரு, பவானி இருக்கு, யாரா வந்துட போறாங்க. இருக்கட்டும். ஏன் மாமா? அப்பா இத வந்துட்டுப்பா. விக்கி கிட்ட தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போறாளா அவ? என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்லங்க. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லைன்னா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? 2 காலும் ரொம்ப வலிக்குது. 2 காலும் வலிக்குதா? இப்பதான் முத வலிக்குதா இல்ல இதுக்கு முன்னாடி வலிச்சுச்சா? இல்லங்க, அப்பப்போ வலி எடுக்கும், அப்புறம் சரியா போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் போனா சரியாயிடுங்க. இந்த மாதிரி நிலைமையில என்ன பண்ணாலும் உடனே சொல்றது இல்லையா? அதையே மறைச்சிட்டு இருக்க. இந்நேரம் டாக்டர் கொண்டே காமிச்சிருக்கலாம் இல்லையா? என்னங்க கை எடுங்க. ஏன் பதற? கை எடுங்க. நீங்க போய் காலை பிடிச்சிட்டு. இது ஒரு சாதாரண விஷயம், இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. இங்க பார், எங்க அப்பாவே எங்க அம்மாவுக்கு காலமுக்கி விடுவார். எங்க அண்ணன் எங்க அன்னைக்கு காலமுக்கி விடுவார். இவ்வளவு ஏன் லட்சுமணன் மாமாவே அக்காக்கு காலமுக்கி விடுற நான் பாத்திருக்கேன். எல்லா புருஷன் முண்டாட்டிகளும் நடக்கிறதா. பேசாம படு. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி என்னங்க வேணாங்கிறது. இப்ப பாரு சவுடால படுக்கிறத. ஏன் விஜய், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா? இல்லங்க, தன்னால சரியா போயிடும்னு விட்டுட்டேன். என்ன தன்னால சரியா போகும்? நாளை காலையில முதல்ல டாக்டரை போய் பாக்குறோம். அவர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட நம்ம கன்னியூ பண்றோம். இத சாதாரணமா ஒரு பொண்ணு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட நர்ஸா வேலை பார்த்திருக்க. உனக்கு இந்த பேசிக் நாலேஜ் கூட தெரிய வேணாமா? என்ன பொண்ணு போ.
இத்தனை நாளா பழைய தனிப்பட்ட தப்பு உங்களை ஒருத்தினதே இல்லையா? என்ன பேசுற நீ? பாரு. இல்ல, நான் கெட்டு போனவங்கிற விஷயம் உங்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணலையா? இங்க பாரு, சம்பந்தம் எல்லாம் பேசிருக்கான், பேசாம பாடு. இல்ல, கோவப்படாதீங்க. நான் சீரியஸா தான் கேக்குறேன். ஏதோ அந்த சமயத்துல உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு சமாதானமா ஆறுதலா இருந்தது. ஓகே, அது எனக்கு புரியுது. ஆனா அந்த ஆரம்ப கட்டத்துக்கு அப்புறம் எப்படிங்க அத பத்தி துளி கூட அந்த நினைப்பே இல்லாம உங்களால இருக்க முடிஞ்சது? இத்தனை நாளா நமக்குள்ள எத்தனையோ சண்டை சச்சரவு நடந்திருக்கு. வேற யாரா இருந்தாலுமே சண்டைன்னு வரும்போது பழைய விஷயத்த குத்தி காமிக்க தான் செய்வாங்க. எனக்கு கூட சில சமயம் தோணும், என்னடா நாமளும் மத்த பொண்ணுங்க மாதிரி இவரோட சரிக்கு சரி சண்டை போடுறோமே, இருந்தாலும் அத மறந்து போய் சகஜமா சாதாரணமா எல்லார் மாதிரியும் இருக்க முடியுது, உங்களை திட்ட முடியுது, அதுவும் இல்லாம உங்களை அதிகாரம் பண்ண முடியுதுன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்டு போனவங்கிற நினைப்ப நீங்க சுத்தமா வெளியேத்திட்டீங்கன்னு தானே அர்த்தம்? வாயை மூடிட்டு பேசாம படுக்க போறியா இல்லையா? இல்ல, உண்மைதானே சொல்றேன். உன் தலை எது உண்மை? எது கெட்டு போனது? இது என்ன காயா பழமா? கெட்டு போச்சோன்னு அழி போச்சுன்னு தூக்கி போறதுக்கு? உயிருள்ள மனுஷங்க, நல்ல எண்ணமும் நல்ல மனசு இருக்கிறவங்க எப்பவுமே நல்லவங்க. திருப்பி தப்பு பண்ணுங்கிற எண்ணம் இல்லாம இருக்கு பத்தியா? அந்த புத்தி இருக்கிறவங்க எப்பவுமே நல்லவங்க. தேவையில்லாம கண்டதையும் பேசிட்டு இருக்காத. இதான் கடைசி, இதோட விட்டு படு. ஆயுர்வேதிக் சோப். என்ன உங்க பையன் உதைக்கிறான். இப்ப நீ பேசின பேச்சுக்கு நான் உன்னை உதைச்சிருக்கணும். நான் செய்ய வேண்டிய வேலைய என் பையன் செஞ்சிட்டு இருக்கான். ஆமா, அது என்ன பையன்? என் பொண்ணா இருக்க கூடாதா? உங்க பையன் உங்களை மாதிரி வரணும். ஏன் சொல்றேன்னா வரப்போற மருமகளை நினைச்சுதான். ஐயோ, இன்னும் புள்ளையே பிறக்கல, அதுக்குள்ள மருமகனா? நல்ல வேலை பேரம்பேத்தின்னு பேசாம இருந்தியே. ஆமா தாத்தா. ஐயோ கிளவி, படுங்க கிளவி, படுங்க. ரமேஷ், என்னப்பா? என்னடா அது இங்க நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. ஏண்டா இப்ப டைம்
டைம் என்ன தெரியுமா? 3 மணி ஆகுதுடா. நீ என்னடான்னா லைட்டை தட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்க. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கும் போற. என்னடாச்சு? ஒரு வேலையை சொன்னா அதுவும் ஒழுங்கா செய்யாம திரும்ப வந்து நிக்கிற. வர வர உன் போக்கே எனக்கு சரியா படலடா. மொத்தத்துல நீ பழைய ரமேஷே இல்லடா. என்னடாச்சு? என்னப்பா இது? நீங்களே ஏதோ ஃபீல் பண்ணிட்டு என்ன பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒருத்தன் தூக்கம் வராம லைட்டை போட்டு இருந்தா அது ஒரு பிரச்சனை, அது ஒரு சந்தேகம். உன் மேல இருக்கிற அக்கறையில தாண்டா நான் இதெல்லாம் உன்கிட்ட கேக்குறேன். நீ தாராளமா உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லலாம். உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அத ஓரளவுக்கு என்னால யூகிக்கவும் முடியுது. அத நான் யூகிக்கிறத விட நீயே அதை என்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. தூக்கம் வரல அவ்வளவுதான். அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதோ இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களே, அதான் எனக்கு பிரச்சனை. பாத்தியா, இப்போ உனக்கு கோவம் வருதே, அது கூட ஒரு நார்மல் கோவமா எனக்கு படலடா. டேய், நீ ஒன்னும் சின்ன பையன்லடா. அதான்டா எனக்கு கவலையா இருக்கு. இல்லைன்னா உன்னை நான் அடிச்சு கேட்டிருப்பேனே. ஆனா நீ செய்யற செயல் எல்லாமே சிறுபிள்ளைத்தனமா தான்டா இருக்கு. ஒரு பெரிய மனுஷன் செய்யற செயலாவே எனக்கு படல. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். லைட்டை நிறுத்திட்டு போய் தூங்கு. போதும். லீலா, டிராமாவுக்கு 2 டிக்கெட் காம்ப்ளிமெண்டா வந்திருக்கு. ஈவினிங் நீ ரெடியா இரு, நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலாம். என்ன லீலா, எதுவும் பேச மாட்டேங்கிற? டிராமானா கண்டிப்பா ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். நீங்க பாட்டு கூப்பிட்டா எப்படி? குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? ஓ, அது ஒண்ணு இருக்குல்ல. நான் மறந்து சொல்லிட்டேன், அதுங்க 2 பேர் இருக்குல்ல. நல்ல டிராமா, மிஸ் பண்ண வேண்டாமேன்னு பாக்குறேன். வேணா அப்பாவை குழந்தைங்களை பாத்துக்க சொல்லிட்டு நாம 2 பேரும் போயிட்டு வந்துருவோமே. என்ன பேசுறீங்க? மாமாவால எப்படி 2 குழந்தைங்களை பாத்துக்க முடியும்? சிரமமா இருக்காது? எதுக்கு சிரிச்சீங்க? லீலா, ஒரு நாள் அது 3 மணி நேரம் வெளியில போயிட்டு வரதுக்கு யோசிக்கிறியே, அப்புறம் எப்படி லீலா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த குதிச்ச? என்ன பாக்குற? இதே பாயிண்ட் தானே அன்னைக்கு நான் சொன்னேன். நான் சொல்றேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே சேர்ந்துட்டு என் மேல பாஞ்சிங்க. இப்ப பாத்தியா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? குத்தி காட்டுறதுக்காக தான் இந்த டிராமா டிக்கெட் நல்லா ஆரம்பிச்சீங்களா? பாத்தியா என் மேல சந்தேகப்படுற? பாரு டிக்கெட். இப்ப என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? வெளியில கிளம்பும் போது நான் உங்களை டென்ஷன் பண்றேன், அதனால தான் போற வர இடங்கள் எல்லாம் பிரச்சனை அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பீங்க. இப்ப வழிய வந்து பிரச்சனை பண்றது யாரு? நீங்களா இல்ல நானா? நானா வம்பு கிழக்குறேன்? டிராமாவுக்கு போலான்னு சொன்னேன், தப்பா? ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி வெளியில கூட்டு போன்னு நினைக்கிறது நியாயம் தானே? இது உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? என்கிட்டதான் கேட்க முடியும். ஏன்னா உலகத்திலே பாவப்பட்ட லீலா ஒருத்தி தான் இருக்கா. செல்லம் எவ்வளவு அழகா இருக்கு. நிஜமாவாமா? ஆமாண்டா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமா, உங்க ஸ்கூல்ல என்ன டிராமா? ராஜாராணி டிராமாமா. அதுல நான் தான் இளவரசி. இந்த புடவையில நான் இளவரசி மாதிரி இருக்கேனாமா? உனக்கு என்னடா செல்லம், நீ மகாராணி மாதிரி இருக்க இல்லைங்க? அம்சமா இருக்க. இந்த ட்ரெஸ்ஸ மாமாட்ட காமிச்சிருவாமா? சரி வா. மாமா, என்ன காவியா, சேலையெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணிருக்க, என்ன விசேஷம்? ஸ்கூல்ல டிராமா மாமா, அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். பிரமாதமா இருக்கே. உங்க மாமா முகத்துல சிரிப்ப பாத்தியா? இப்போ மாமா அதிர்ச்சி முகமா இருக்காரு. அதில்ல காவியா, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு எதுவும் செய்ய முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ரொம்ப சந்தோஷம் அத்தை. மாமா, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? இந்த ட்ரெஸ்ல அப்படியே ராஜாத்தி மாதிரி இருக்க. என்ன சாதாரணமா பார்த்துட்டு இப்படி சேல்ல பாக்கும்போது தான் நம்மளுக்கெல்லாம் வயசாதுங்கிறதே தெரியுது. இந்தா. ஐயோ,
இதை வச்சுக்க. மாமா இது எதுக்கு? அன்னைக்கு தான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இதை வச்சுக்க. அத நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களே. அது பாட்டுக்கு இருக்குது, இதை புடி. காவியா, மாமா அன்போட கொடுக்குறான், வாங்கிக்கம்மா. அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் அன்னைக்கே பண்ணியாச்சு, இதை மட்டும் வச்சுக்க. ஈஸ்வரி பாத்தியா, ரத்த பாசம்பாங்களே, அது இதுதான். ஆமாங்க. லட்சுமணா, எப்படி அவனால இப்படி எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுது? என் கேரக்டரோட பலமே அதான்டா. அப்போ அன்னைக்கு கோபி ஃபங்க்ஷனுக்கு வராம போனதுக்கு காரணம் நீ இல்ல, வேற யாரோ, அப்படிதானே? டேய், அதெல்லாம் இப்ப பேச நேரமாடா. இதெல்லாம் லைஃப்ல சகஜம்டா. மாமா, இது குமார் மாமா வாங்கி கொடுத்த Dress எப்படி இருக்கு? காவியா, அது கோபி வாங்கி கொடுத்த Dress. அப்படி போடு. என்னடா இன்னும் வாயை திறக்கலன்னு பார்த்தேன், இப்ப சந்தோஷம் தானே? எனக்கு அப்பவே சந்தேகம், இந்த மாதிரி முழிக்கிறவனா விலை உயர்ந்த புடவை எடுக்க போறான்னு. ஏண்டா பாவி, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் புடவை சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு சொன்னாங்களே, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வெக்கலாம் தலையாட்டி சிரிச்சிட்டு இருந்த எப்படி அது? ஏண்டா சூடு சொரணம் இல்லாம தலையாட்டி சிரிச்சிட்டு இருக்கே, உன்னால எப்படா ஸ்கோர் பண்ண முடியுது? என் கேரக்டரோட பலமே அதான். இதெல்லாம் லைஃப்ல நடக்கிற விஷயம் தானே. இருந்தாலும் வெக்கம் இல்லாம சிரிக்கிறியே, கஷ்டமா இல்ல உனக்கு? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அன்னைக்கு கோபியை ஃபங்க்ஷனுக்கு வரவிடாம பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பணத்தை பார்த்த உடனே பொண்ணு ஆசீர்வாதம் வாங்க சொல்லி அனுப்புற பாரு, இப்ப உண்மையில இருக்கு பாரு சிரிப்பு, அதே சிரிப்பு தான் என்னதான். சரி, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா நமக்கு தான் பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டை போடும்போது ஒற்றுமையா தானே இருக்கீங்க, அதை சாதாரண நேரத்துல மெயின்டைன் பண்ணானே. காவியா, நீ ஸ்கூல் தானே போற? அவனை டிராப் பண்ணிட்டு போறேன். இந்தாங்க விஜய், ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியா வந்து கூட்டு போறேன். போயிட்டு வரேன்ப்பா. காவியா, மாமா போகும்போது சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, மறக்காம அரிக்க வாங்கிட்டு போ. என்ன நிறைய வாங்கி கொடுப்பாம்மா, போ. குழந்தை பசியா இருப்பான், போ செல்லம் போ. போசே, மெஷின் வச்சு கணக்கு போடுறியா? சந்தோஷமா இருக்குண்ணா. இத்தனை வருஷம் ஆச்ச, என் போஸும் ஒரு நாள் இப்படி பொறுப்பா கணக்கெல்லாம் பாப்பான்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. என்ன பண்றது மாமா, கணக்கு வழக்கு இல்லாம ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டேன். பார்த்திருக்கிற சோடா கம்பெனி வச்சிருந்தே இல்ல, அப்பே இந்த மாதிரி பொறுப்பா லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்த்துக்கலாம்ல. அப்படி பார்த்துதான் தானே நல்லா இருந்திருப்பேன் மாமா. இந்த மாதிரி கணக்கு வழக்கு பார்க்கற அளவுக்கு பக்கம் வர்றதுக்கு எப்படி நாள் போச்சு. நான் என்ன பண்றது? போனா போதும், இப்போ அந்த பக்கம் வந்துச்ச. அப்புறம்டா, நீ அன்னைக்கு தனத்துக்கிட்ட வியாபாரத்துக்கு 30,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னீல்ல, நான் கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, இந்த வச்சுக்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. அவசரம் இல்ல, திருப்பி வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிசினஸ் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, மாமாட்ட கேட்டிருந்தேன், அது கொண்டாந்து கொடுத்தாரு. அதுவும் கேட்ட நேரத்துல பணம் வந்து சேர்ந்துச்சு. மாணிக்க மாப்பிள்ள எனக்கு கொடுக்க வேண்டியிருந்தது, இந்த நேரம் பார்த்து கொடுத்தாரு, எனக்கு உதவியா. அப்படிங்களா? ஆமா, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? பக்கத்துல ஒரு வேலை இருந்தது, அப்படியே போஸ்ல ஞாபகம் வந்துச்சு, சரி தலையை கட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் லீலா பிள்ளைலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, டீ சாப்பிடல, காபி சாப்பிடல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். நான் கிளம்புறேன். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருங்க போலாம். கடைக்கு போகணும்ல, உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது, பாக்கணும்னு வந்தேன், பார்த்தாச்சு, நான் கிளம்புறேன். சரி, வரேன் மாமா. சரி. இவரை தாண்ட என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாடா, நிமிஷத்துக்கு ஒரு குணம், நேரத்துக்கு ஒரு பேச்சு, ஆள் மாறிக்கிட்டே இருக்காருடா. லீலாவை திட்டுறாரு, குழந்தைகளை வெறுக்கிறாரு. லீலாவை நினைச்சாதான் ரொம்ப வேதனை இருக்குடா. மாமா, முந்திக்கு இப்ப கொஞ்சம் தேவையான நம்ம ஆறுதல் பட்டுக்க வேண்டியதுதான். சில பேருக்கு பொறக்கையிலே புத்தி கோணலா இருக்கும், இவருக்கும் அப்படித்தான். இப்ப கூட பாருங்க, இவ்வளவு தூரம் வந்தாரு, வந்துட்டு ஒரு டீ காபி கூட சாப்பிடல, வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு. எதுக்கு வந்தாரு, ஏன் போனாருன்னு ஒண்ணுமே புரியல. டேய், மனுஷன்னா அவனை பத்தி தெளிவா நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறேன், இந்த ரவி மாப்பிளைய பத்தி தெளிவா ஒரு அபிப்பிராயம் வரமாட்டேங்குதுடா. மாமா விடுங்க மாமா, லீலாவை பத்தி நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் அதை சமாளிச்சுக்கும், விடுங்க. அப்படிதான் சொல்லிக்கணும், வேற என்ன பண்றது? ஒவ்வொருத்தரையும் பத்தி ஏதாவது ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்குது. சரிடா, ஒரு அவசர வேலையா அழகுறக்குள்ள வரைக்கும் போக வேண்டியிருக்குது, போயிட்டு வரட்டுமா? சரி மாமா. குரு, எல்லா கிளாஸ்ல சொல்லியாச்சு, இங்க ஒரு கிளாஸ் மட்டும் தான் பாக்கி. நீங்க சொல்லிட்டேன்னா குரு கிளாஸ் கும்பலோட வராண்டி. ஓகே குரு, நான் பாத்துக்கிறேன். ஏன் வந்தா என்ன? ஏதோ சொல்றதுக்காக வரான்னு நினைக்கிறேன், என்ன சொல்றேன்னு தான் பாப்போம். சொல்லு மச்சான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்குமா எல்லாரும் நோட்டீஸ் போர்ட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம காலேஜ் எலெக்ஷனை பத்தி. இப்ப விஷயம் என்னன்னா, நம்ம காலேஜ் எலெக்ஷன்ல நிக்கணும்னா
ஒரு பேப்பர்ல கூட அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி ஒரு அரியர்ஸ் இருந்தா கூட எலெக்ஷன்ல நிக்க கூடாதான். இது நம்ம உரிமையெல்லாம் பாதிக்கிறது இல்ல? எந்த உரிமையை பாதிக்குது? எலெக்ஷன்ல நிக்கிற உரிமையா இல்ல அரியர்ஸ் வைக்கிற உரிமையா? ரெண்டுமே நம்ம உரிமை தான். ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் அரியர்ஸ் வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியல. இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா நாங்க எல்லாம் நம்புறோம். சோ நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக நாங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் அவசியம் கலந்துக்கணும். ஓகே? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சொன்னது புரிஞ்சுதுல? நாங்க சொல்றது மீறி யாராவது நாளைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அவ்வளவுதான், நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஓகே, நாமெல்லாம் நம்மளோட ஒற்றுமையை காட்டுறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். என்ன புரியுதா? என்ன சைலண்ட் ஆகுறீங்க? நாளைக்கு எல்லாரும் சைக்கிள்ல கலந்துப்பீங்களே, எங்க கை தூக்குங்க பாப்போம்.